எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் முந்திரிக்கொட்டை வியாபாரி. அந்த முந்திரிக்கொட்டை வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால், பொதுவாகவே ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால், அவர் ஒருவரிடம் ஒரு பொருளை ஒரு குறைவான விலைக்கு வாங்கி, அதனை ஒரு 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபாய் அதிகமான விலைக்கு வைத்து விற்று தான் அதை லாபத்தை சம்பாதிக்க முடியும். அப்படி என்றால் ஒருவரிடம் ஏமாற்றி இன்னொருவரிடம் அது அதிகமான விலைக்கு விற்றால்தான் அந்த வியாபாரத்தில் ஒரு லாபத்தை அடைய முடியும். அதனால் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி அந்த ஒரு சாதுரியமான விஷயத்தை ஏமாற்றுவது, அந்த பொய் சொல்லுவது, இதுபோல எல்லாம் அந்த சனி கிரகத்தினுடைய காரகத்துவமாகும். அந்த சனி ராசியோடையோ லக்னத்தோடையோ தொடர்பு கொண்டிருந்தால்தான், அதாவது வாக்குஸ்தானம் அதோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும், லக்ன ராசியோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒருவர் வியாபாரத்தில் ஒருவரிடம் ஒரு பொருளை வாங்கி மற்றொருவிடம் விற்கும்போது அதில் ஒரு லாபத்தை வைத்து விற்க முடியும். அதேபோல் அந்த வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அதில் அந்த நுணுக்கமான விஷயங்கள் தெரிய வேண்டும். அது தெரிவதற்கு அந்த சனி என்ற கிரகம் நமக்கு துணை புரிய வேண்டும். அது இருந்தால்தான் நம்மளால் அந்த நுணுக்கமான விஷயத்தை ஒருவரிடம் அந்த பொருளை கைமாற்றி விடுவதோ அல்லது வியாபாரம் செய்வதோ, அதுக்கு அந்த சனி என்ற கிரகமே மிகவும் முக்கியமான கிரகமாகும். அது இவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருந்தால் அவருக்கு அந்த வியாபாரத்தை செய்ய முடிகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் ஒரு முந்திரி கொட்டை வியாபாரி, அதே மாதிரி வாழைத்தார் வியாபாரி, அதுபோல் விவசாயமும் ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு செய்கிறார். பூந்தோட்டம் வைத்திருக்கிறார். இதுபோல் எல்லாம் நிறைய தொழில்கள் செய்து வருகிறார். அதனால் அவருக்கு அந்த வாக்குஸ்தானத்தில் அந்த ஒரு சாதுரியமான பொய் சொல்லக்கூடிய அமைப்பு, சனி ராகு கேது இதுபோலெல்லாம் அந்த பாவகிரகங்கள் செவ்வாய், அந்த அமாவாசை சந்திரன் இவர்கள் எல்லாம் தொடர்பில் இருந்தால்தான் அந்த பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஒருவரிடம் அந்த திறமையாக ஏமாற்றும் தன்மை இந்த பாவகிரகங்களுக்கு தான் உண்டு, சுபகிரகங்களுக்கு பெருசாக கிடையாது. வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பாவகிரகங்களுடைய தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வியாபாரத்தை செய்ய முடியும். இவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 3/9/1966 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 12:30 பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். ஆண் ஜாதகர். இவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாகும். இவருடைய லக்கணம் விருச்சிக லக்கணம். 5இல் சந்திரன் சனி, 6இல் ராகு, 9இல் குரு சுக்கிரன் செவ்வாய், 10இல் சூரியன் புதன், 12இல் கேது. இவர் பிறக்கும் பொழுது புதன் திசை 9 வருடம் 3 மாதம் 23 நாட்கள் இருந்த நிலையில் பிறந்துள்ளார். அதன் பிறகு கேது திசை ஒரு 7 ஆண்டு காலம், சுக்கிர திசை ஒரு 20 ஆண்டு காலம், சூரிய திசை ஒரு 6 ஆண்டு காலம், சந்திர திசை ஒரு 10 ஆண்டு காலம், செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம். 59 வயது 3 மாதம் 23 நாட்கள் வரைக்கும் அவருக்கு செவ்வாய் திசை நடந்து முடிந்து விட்டது. அதன் பிறகு ராகு திசை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ராகு திசை ராகு புத்தி நடக்கிறது. இவருக்கு வயது 59 வயது 10 மாதம் 24 நாட்கள், அதாவது 60வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. இவர் அந்த முந்திரிக்கொட்டை வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் இவருடைய லக்கணம் விருச்சிக லக்கணமாகி அந்த லக்கணாதிபதி நீசமான நிலையில் 9ஆம் இடத்தில் குரு சுக்கிரனுடைய தொடர்பில் அமைந்துள்ளார். குரு லக்கணத்தை பார்க்கிறது. லக்கணாதிபதி அதிக சுபத்துவம், குரு லக்கணத்தை பார்க்கிறது. இதனால் தான் அவர் பல தொழில்கள் செய்து அதில் இந்த செவ்வாய் ஒரு வேகம் விவேகம், அதாவது நீசமாகி சுபத்துவம் அடைந்தால் அந்த வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும், அந்த சாதுரியத்தனமான அந்த பேச்சு திறமையும் இருக்கும். அதனால்தான் லக்னாதிபதி இது போல் அமைந்துள்ளதால் அவருக்கு அந்த அனைத்து தொழில்களிலுமே அவர் ஒரு சிறப்பாக விளங்கி வருகிறார். அதேபோல் ராசி சனியோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் ராகு அமர்ந்துள்ளார். அந்த ராகு வீடு கொடுத்த செவ்வாய் நீச அமைப்பில் உள்ளார். அது மாதிரி வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்ததான் அந்த பேச்சில் அந்த சாதுரியமான பேச்சு, அடுத்தவர்களை அந்த பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய தன்மை, வியாபார நோக்குக்காக சொல்கிறேன், அந்த பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய தன்மை, குறைவான விலைக்கு ஒரு பொருளை வாங்கி அதிக விலைக்கு விற்க வேண்டும் என்றால் வாக்குஸ்தானத்தில் இது மாதிரி கிரகங்கள் இருந்தால்தான் அவரால் அது துணிச்சலாக அந்த விலையை குறைவான விலைக்கு வாங்கி அதனை விற்க முடியும். அதேபோல் லக்கணத்திற்கு 2ஆம் இடம் சனி தொடர்பு உள்ளது. இதேபோல் குரு சனி தொடர்பு இருந்தால், அதாவது வக்கீல் தொழில், பொய் சொல்லி பிழைக்கும் தொழில் என்று சொல்வார்கள். அதுபோல் எல்லாம் சனி சுபத்துவமாகி குருவினுடைய தொடர்பிலும் சந்திரனுடைய தொடர்பிலும் இருப்பதால்
இருப்பதால் ராசி லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு இருந்தால் அந்த பொய் சொல்லி பிழைக்கும் தொழில். இவர் வந்து வியாபார நோக்கில் அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி தொடர்பு கொள்வதால் இவருக்கு வந்து அந்த சாதுரியமான எண்ணம் உருவாகி வருகிறது. இதனால் தான் இவர் வந்து அந்த முந்திரிக்கொட்டையை வாங்கி விற்று அந்த வியாபாரம் செய்து கொண்டு வருகிறார். அதே போல் சனி அதிக சுபத்துவம், சந்திரனுடைய நெருக்கத்தில் குருவினுடைய வீட்டில் உச்சகுருவினுடைய பார்வையில் இருப்பதால் சனி அதிக சுபத்துவமாக இருப்பதால் இவர் விவசாயம் ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு வைத்து வாழை, பூ, இது போல எல்லாம் விவசாயம் செய்து வருகிறார். அடுத்தது இவருக்கு திருமண வாழ்க்கையை பற்றி பார்ப்போம் என்றால், இவருக்கு திருமண வாழ்க்கை இந்த சுக்கிர தசையிலேயே திருமணம் நடந்தது. இவருக்கு 5ஆம் இடத்தில் சனி சந்திரன் தொடர்பு கொண்டிருப்பதால், அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் தொடர்பு, நீசமான செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பதால் இவருக்கு முதல் குழந்தை, 2 குழந்தை, பெண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு குரு உச்சமான நிலையில் குரு 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருப்பதால் இந்த சனியும் சுபத்துவப்படுத்துவதால் அடுத்தது 3ஆவதாக ஆண் குழந்தை பிறந்தது. 2 பெண் குழந்தை, முதலில் ஒரு ஆண் குழந்தை, இது கடைசியில். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்து வந்து சுக்கிர தசையில் இவருக்கு திருமணம் நடந்தது. இதுபோல் ராசி லக்கணத்திற்கு சனி தொடர்பு கொண்டு இருந்தால்தான் அவர் வந்து அந்த முந்திரிக்கொட்டை வியாபாரம் செய்து அதில் வந்து வெற்றி அடைய முடியும். இதனை இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். இதுபோல் வந்து மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9940342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விலகங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.